ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தாங்க நெட் இருக்கும். அடுத்து நெட்டு போட்டாதாங்க சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு வந்தேன். அந்த மனைவி ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு பொம்பளை இல்லையா? அப்போ எனக்கும் என்னதான் அவங்க ட்ராமா போகிற மாதிரி நடித்தாங்களோ இல்லை இது உண்மையான கண்ணீரோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பார்க்குற எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுங்க. ஒரு பொம்பளையா அவங்க மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற உண்மையான ஒரு மனைவியாக நான் நினச்சி பார்த்து அவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் அழுக வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்காக அழணும்? எதுக்கு அழணும் சொல்லுங்கள். உங்கள் புருஷன் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்கள் புருஷன் உங்களோட தானே இருக்கணும். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த ஆளுக்கு எல்லாமே அந்த ஆள் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் ஏங்க போய் கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இங்கே உட்காந்து நீங்கள் அழுது என்னங்க சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள். அழுகிறதுல என்னங்க இருக்குது? போய் போலீஸில் கேஸ் கொடுங்க. ஏன் உங்கள் பையனுக்கு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என் புருஷன் எல்லாம் அவளுக்கு செஞ்சுட்டு உட்காந்துருக்குறேன், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன், என்னை மிரட்டுறேன் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? உண்மையாக தானே நீங்கள் அழுகிறீங்க. அப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருங்க உங்களுக்கு சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணுங்க சாரிங்க கல்யாணம் அதே தான் வருது. நீங்கள் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதனால உங்களை பேசும்போது எனக்கு அதுதான் வருது. சாரி. எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லிட்டாங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஏங்க பிடிக்கும்னு ஆசைப்பட்றீங்க? உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் புருஷன் ஒருத்திக்கு அவ்வளோ தூரம் செஞ்சுட்டு உட்காந்துருக்குறேன். உங்கள் புருஷனை அவளுக்கு விட்டு போடி நீங்கள் ஏங்க இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணணுன்னு துடிக்கிறீங்க சொல்லுங்கள். பாசம் என்னங்க வேண்டியது கிடக்குது நம்மளுக்கு சொல்லுங்கள். பசங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயாச்சு, மருமக வந்தாச்சு, பேர குழந்தை இருக்கிறா. இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணால் மருமக வரப்போகுது, இந்த பையனுக்கு குழந்தைங்க வரப்போகுது. அதை பார்த்துட்டு போவோம். என்னங்க நம்மளுக்கு பாசம் வேண்டியது கிடக்குது? நம்மளுக்கு பாசம் அரவணைப்பெல்லாம் வேணுமாண்ணா? அந்த டைம் அந்த ஆளே வருவான். நீங்கள்லாம் போய் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். நாளைக்கு முடியலன்னு வெய்ய அவளே கொண்டாந்து உங்கள் வீட்டு வாசலில் தூக்கி எறிஞ்சு ஓடி போயிடுவா. உங்களுக்கு வயசான காலத்தில் உங்களுக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஆள் வேணுன்னா அந்த ஆளே வருவான். சரிங்களா? எல்லாம் வாங்கி பூட்டுற வரைக்கும் தான் அவள் வச்சுருப்பா. பூட்டி முடிச்சுட்டு இந்த ஆளுக்கு ஓஞ்சு ஓச்சுன்னு வை, இந்த ஆளுக்கு எல்லா வேலையும் அவள் செய்கிற மாதிரி வரும்போது கொண்டாந்து உங்கள் வீட்டு வாசலில் போட்டு போயிடுவா. அது வரைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருங்க. முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நாங்கள்லாம் இவ்வளோ நாள் 4 வருஷம் 5 வருஷம்லாம் விட்டே வைக்க மாட்டோம். புரிஞ்சுதுங்களா? அது ஒரே ஊரில் உட்காந்துட்டு இவ்வளோ தூரம் அந்த ஆள் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கறனா தாங்க நீங்கள் பொண்டாட்டியா இல்லையான்னு எங்களுக்கெல்லாம் சந்தேகமே வருது. அதனால தாங்க நாங்கள் எல்லாருமே உங்களை திட்டுறோம். சொல்லுங்கள். அந்த ஆள் மிரட்டுறதுக்கு என்னங்க இருக்குது? பண்ணது கூட அந்த ஆள் தான் தப்பு. நீங்கள் ஏன் தப்பு பண்ணலையில? அப்புறம் ஏன் தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் தப்பே பண்ணியிருந்தீங்கனாலும் உங்கள் பையனுக்கு செய்கிற கடமை அந்த ஆளுக்கு இருக்குது. அதை அந்த ஆள் உங்களுக்கு வேணால் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போகலாமே தவிர அந்த ஆள் ஜாடையிலேயே தான் அந்த பையன் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு செஞ்சு தான் ஆகணும். அவனுக்கு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், அவனுக்கு எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். உங்கள் கூட முடிஞ்ச அளவு போராடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த ஆளை வைங்க. அதை விட்டு போட்டு உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க. அழுத என்னங்க ஆக போகுது சொல்லுங்கள். நீங்கள் வாட்டுக்கு அழுதுகிட்டே நீங்கள் இப்படியே தாங்க அழுது ஒவ்வொரு தடவையும் எங்களை ஏமாத்துறீங்க. இப்போ நீங்கள் ஏமாத்துறீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், என் மனசுக்கு பட்டது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. உண்மையாக ஒரு பொம்பளை இப்படி அழுகும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் அவகிட்ட இருந்து உங்கள் புருஷனை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனாலும் உங்கள் பையனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும்னு அந்த ஆளுகிட்ட ஸ்டேஷனில் எழுதி வாங்கி எல்லாத்தையும் அவங்க போலீஸ்காரங்களே முன்னாடி நின்று பார்த்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு சேர்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. போய் அதை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு உங்கள் பேருக்கு எடுத்துக்கிறீங்கல்ல, அதனாலேயே உங்களுக்கு சப்போர்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கே எப்படி பேசுகிறதுன்னு தோணுது. அந்த பையனுக்காக நான் பேசுகிறேங்க. ஏன்னா அந்த பையனுக்கு அப்பாக்கிட்ட கிடைக்க வேண்டிய எல்லாமே அந்த பையனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தாங்க நான் பேசுகிறேன். இப்போ உங்களுக்காக நான் பேசலைங்க. உங்கள் மேலே நான் ரொம்ப வருத்தம் தாங்க. நான் ரொம்ப உங்கள் மேலே மரியாதை வச்சுருந்தேன். ரொம்ப உங்களுக்காக நான் அழுதுருக்குறேங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க சொல்ல முடியும்? ஒரு
மனைவி இப்போ நீங்கள் அழுதீங்கல்ல, அது மாதிரி நீங்கள் அழுகும்போதெல்லாம் நான் உங்கள் மேலே வந்து எனக்கு ஒரு அக்கா இருந்தால் எப்படி நான் ஃபீல் பண்ணுவேனோ அந்த மாதிரி. ஏன்னா என் அக்கா பையனும் உங்கள் பெரிய பையனை மாதிரி தான் இருப்பான். பெரிய பையன் தான் அவனுக்கு. ஆனால் உங்கள் பெரிய பையனை விட அவன் கொஞ்சம் சின்னதாக இருப்பாங்க அக்கா பையன். அப்படி தாங்க நினச்சி நானும் அழுதுருக்குறேன். ஆனால் நீங்கள்லாம் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உட்காந்து அழுது ஒன்றுமே நடக்க போகிறது இல்லைங்க. போய் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் பையனுக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு வாங்குங்க. அந்த பையனை ஒரு நல்ல வாழ்க்கையில் அவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் 2 பேரும் என்னமோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அழாதீங்க, கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் அழாதீங்க. ஓகேங்க, பாய்.